ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்பு. ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணுறோம். அதாவது கூர்க்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு மைசூர் போய் அங்கே இருக்க ஜூ அண்ட் பேலஸ் வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ரிசார்ட்லேயே வந்து முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம படையை கிளப்பணும் அப்படின்னா எப்படி ஒரு 8:30க்கு 9 கிட்ட ஆயிரும். அண்ட் இங்கேருந்து மைசூர் போகணுன்னா ஒரு 2 to 3 hours ஆயிரும். அதனால கண்டிப்பாக எதுனா ஒரு பிளேஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி வந்து இந்த மைசூர் ஜூ பேலஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து போயிருந்தனால அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. மித்த பார்ட் ஆஃப் த ஃபேமிலி வந்து புதுசாக வந்தவங்களாம் வந்து அதாவது என் ஹஸ்பண்டு, என்னோட கசினோட ஒய்ஃபு அவங்களாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து மெயினாக வந்து அந்த பிளேஸஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சூப்பராக இருந்துச்சு வெதர். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மெயினான பிளேஸஸும் கவர் பண்ணியாச்சு. அது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மைசூர் கிட்ட இறங்கும் போது நம்ம நார்மல் வெதர் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ரோட்டில் யாரோ சம்பவம் பண்ணிட்டாங்க போல் ரெண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டோம். 2.5 மணி நேரத்தில் மைசூர் வந்து ரீச் ஆயாச்சு. மைசூர் ஜூ கிட்டேயே வந்தாச்சு. அண்ட் ஆனால் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது சண்டே வேறு, அதனால் லோக்கல் கூட்டமே அவ்வளோ வந்துருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். அதனால டக்குன்னு வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. டிக்கெட் காஸ்ட்டு அடல்ட்ஸ்க்கு 100 rupees. நீங்களும் வேணுன்னா போகணுன்னா கண்டிப்பாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக க்யூலேருந்து தப்பிச்சு உள்ளே வந்துடலாம். அண்ட் என்ட்ரி ஆனோடனே வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கூட்டம் தான். ஒரு பெரிய கேஜ் நிறையா ஒரு 500-1000 லவ் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். குட்டி குட்டி பேர்ட்ஸும் அவ்வளோ செப்பிங் சவுண்டோடு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்டு நாங்கள் சின்ன வயசில் போனப்போ இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்துச்சு. இதே பிளேசஸில் இதே ஃப்ளமிங்கோ, இதே பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸு, லைன், டைகர் மோஸ்ட்லி எல்லாமே வந்து அதே செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லைன் டைகர்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி கேஜில் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ கரெக்டாக வந்து லைனுக்கு வந்து ஃபீடெலாம் பண்ணாங்க, மீட்டெல்லாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பெரிய அந்த கார்டு செட்டப்லேயே வந்து ஃபுல்லாக வச்சு கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அண்ட் எல்லா அனிமல்ஸும் குட்டி பசங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நைஸ். அண்ட் எங்கள் வீட்டு மங்கீஸ் தான் நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி அதில் 2 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இது என்ன ரைனோசரஸாக ஹிப்போபொட்டமஸாக ஏதோ ஒரு அனிமல் நல்லா பல்காக பெருசாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அண்டு ஜீப்ராஸ்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸும் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அனிமல்ஸ் எதுவுமே வந்து ஹாப்பியாக இருந்த மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாமே வந்து ஒரு சோகமாக, டயர்டாக, அன்ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த செட்டப்பெல்லாம் அதுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹைனா. என் பையன் இதை பார்த்தோன்னா லியோன்னு சொல்லி அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணுறாரு. படம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் பசங்களை. அப்புறம் இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், மான், ஜீப்ரா அதெல்லாம் வந்து நிறையா நம்பர்ஸில் வந்து இருந்துச்சு. வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு. யானை என்ன குட்டம் இது? அணி டேமேஜ் ஆயிடுச்சு பாவம். இப்படி ஒல்லியா இருக்கு பாவம். காயெல்லாம் படி சாப்பிடும்ல, அது சாப்பிட்றதுக்கு தான் அது வச்சுருக்கான் செடி. அது டோட்டலே உள்ள ஒரு 3 to 4 kilometers வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட இருக்கும். ஆனால் அதில் போனோன்னா அந்தளவுக்கு அனிமல்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸில் வந்து பார்க்க முடியாது. அந்த ரோட்லேயே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும், நம்ம பார்த்துட்டே போகணும், அவள் தான். அதனால் நாங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் நடந்து தான் போகலான்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணோம். அப்புறம் லன்ச் டைமும் வந்துருச்சு. சரி இங்கே வந்து லன்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டாச்சு. ரைஸ் வெரைட்டிஸ், அந்த வெரைட்டி ரைஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், தோசை அதெல்லாமே இருந்துச்சு. அதனால நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் பக்கத்தில் வந்து இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் விற்கிற மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. சூப்பரான க்யூட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக வுட்டிலே வந்து செஞ்சது. அதில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஷாப் பண்ணிவிட்டு அப்புறம் மைசூர் சாண்டலோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டும் இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் சோப்ஸு, அகர்பத்தீஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் வந்து இது எண்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் ஃபைனல் எண்ட் ஆஃப் த ஜூவில் தான் வந்து இந்த ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, அப்புறம் அந்த ஸ்னேக் வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலில் தான் வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணுற மாதிரி இந்த ஜிராஃபி இருந்துச்சு. ஜிராஃபீஸுமே வந்து கொஞ்சம் நிறையா கவுண்டில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8-10
கொத்திக்கிட்டே இருந்துக்குன்னு நினைக்கிறேன். லயன் டைகர் தான் ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் போய் நிற்கும் போது நல்லா பக்கத்தில் க்ளோஸராகவே வந்து ஜிராஃபிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பசங்களாம் நல்லா எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், ஜூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேலஸ் போனோம். ஆல்ரெடி வந்து டைம் வந்து ஈவினிங் மேலே ஆயிடுச்சு, ஒரு 4-5 கிட்ட வந்து ஆயிருந்துச்சு. இனிமேல் வந்து பேலஸை உள்ளே போய் சுற்றிலாம் பார்க்க முடியாது. சரி, பேலஸ் வாசலில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் பேலஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து 6:30க்கு வந்து ட்ரெயின், அதனால் அதுக்கு ஜங்ஷன் பக்கத்தில் தான் ஜூவும் இருக்குது, பேலஸும் இருந்துச்சு. அதனால் அந்த பிளேசஸ் மட்டும் லைட்டாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து பிக்சர்ஸ்லாம் சூப்பரான பிக்சர்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உண்மையாகவே இந்த பேலஸ் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். பேலஸ்னால் இதாண்டா பேலஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் பேலஸ்ன்னே கன்சிடரே பண்ண முடியாது. இது பக்கத்தில் எல்லாமே வந்து அவ்வளோ வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஹெவி ஹார்ட்டடோட சூப்பரான மெமரிஸோட நம்மளோட ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் மைசூர் ஜங்ஷனு. 20க்கு எங்களுக்கு ட்ரெயின். பக்கத்துலேயே வந்து ஜங்ஷனுக்குள்ளேயே A to B இருந்துச்சு. அதனால் பசங்களுக்கு மட்டும் அங்கே வந்து டின்னர் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் வெரைட்டியாக. ஏன்னா முக்கியமாக வந்து மைசூர் தோசையை நாங்கள் சாப்பிடவே இல்லை. சரி, அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம், கர்நாடகா பார்டர் தாண்டக்குள்ளே அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரிய பிளான்லாம் வச்சுட்டு போனோம். ஆனால் அங்கே போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வாங்க அப்புறம் சொல்கிறேன். அண்டு பெங்களூரில் வந்து என் தம்பியை வந்து ட்ராப் பண்ணணும். அவருக்கு வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவருக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போய் நடந்த பரிதாபங்கள். நான் சொல்கிறேன், ஃபோன் எடுக்கல, நான் மெசேஜ் பண்ணுறவன் தான் கைட்லேயே வெயிட். ஆ 7:01க்கு ஆர்டர் பண்ணது 9:30 ஆயிடுச்சு. இன்னும் ஆர்டர் ஏர்லியராகவே வேற வந்துருச்சு ஸ்டேஷனுக்கு. 20 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் ஸ்டேஷனில். ஆனாலும் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகலை. வாட் டு டூன்னு தெரியல. இதில் என்ன ஃப்ராடுன்னா ஆர்டர் டெலிவரே பண்ணல, ஆனால் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் டெலிவர்டுன்னு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு ரீஃபண்ட் கூட வாங்க முடியல. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ இரிட்டேட் ஆகிட்டு ஒரே சோகத்தில் வாங்கிட்டு வந்து A to Bயில் இட்லியை சாப்பிட்ற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கு அப்பா அம்மா எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க. அண்ட் மித்த எல்லாம் கடைசியில் பாவப்பட்டு அந்த ட்ரெயினில் விற்கிற சப்பாத்தியும் அப்புறம் ஏதோ பொங்கல் ஏதோ விற்றாங்க, அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒன் சூப்பர் மெமரபிள் ட்ரிப் வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களோட ஃபேமிலியோட கசின்ஸோட செகண்ட் ஜென்ரேஷனோட போனது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியில் இன்னும் பாதி டிக்கெட் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. அவங்களையும் சேர்த்துட்டு சீக்கிரமாகவே இன்னொரு ஃபேமிலி ட்ரிப்பை பெருசாக போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை இங்கேயோட முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.